கியாரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் vlogs. பாப்புலர் கல்ச்சரில் எது ரொம்ப பிரபலமாக நீங்கள் விரும்பி பார்க்கும் சில வீடியோஸாக நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். அதாவது அப்பப்போ உங்களோட ஆராய்ச்சிகள் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்றதை பற்றி உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேச போகிறேன். இன்றைக்கி நான் வந்து லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் பற்றி பேச போகிறேன். இஃப் யூ நோ வாட் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ் இஸ் வெல் அண்ட் குட். இல்லை இது என்ன இது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ச் த வீடியோ. லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் இது என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வகுப்பறையில் உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியை வந்து இது அமெரிக்காவில் நடக்குது. எல்லாருக்கும் வந்து எனகிராம்ஸ் கொடுக்குறாங்க. எனகிராம்ஸ்னா இந்த எழுத்துக்கள் வந்து ஜம்பலாக இருக்கும், நீங்கள் வந்து அது சரியாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் LNESன்னு போட்டால் நமக்கு வந்து அதை மாற்றினா LENS அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இது 3ஐயும் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எழுதணும். எழுதின உடனே யாரெல்லாம் முடிச்சிட்டிங்களோ கையை உயர்த்தணும் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் உள்ள கிளாஸில் உள்ளவங்களாம் கை தூக்குனாங்க, கையை உயர்த்திட்டாங்க, முடிச்சிட்டேன் அப்படின்னு. இந்த சைடில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ளவங்களுக்குலாம் வந்து புரியவே இல்லை, என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்களா, எங்களால் யோசிக்கவே முடியலன்னு. இரண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ளவங்க எல்லாம் முடிச்சுட்டு கை தூக்கிட்டாங்க, நான் முடிச்சிட்டேன்னு. இந்த சைடில் உள்ளவங்க எல்லாம் பதறாங்க, ஐயோ என்ன நடக்குது, எனக்கு என்ன இது கூட தெரியலையா, அவங்களுக்கு இப்படி இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுது அப்படின்ற ஒரு பதட்டம் நிலவுது. மூணாவது போகிறாங்க. மூணாவது இந்த சைடில் உள்ளவங்க கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க, ஆனால் முடிச்சுட்டு கை தூக்கிடுறாங்க. ஆனால் இந்த சைடில் உள்ளவங்க முடிக்க முடியல. அப்போ அந்த ஆசிரியை சொல்கிறாங்க, சரி இதில் வந்து என்ன நடந்துச்சுன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பக்கத்துக்கும் இந்த சைடில் உள்ளவங்களுக்கு ஈஸியான எனகிராம் கொடுத்தேன், இந்த சைடில் உள்ளவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டான எனகிராம் கொடுத்தேன். ஆனால் உங்களோட 3வது கொஸ்டின் வந்து 2 பேருக்குமே சமமான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த முதல் 2 கொஸ்டின் அவங்க சீக்கிரமாக முடிச்சிட்டாங்களேன்ற போது உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படின்னு அந்த கிளாஸில் உள்ளவங்களை கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக பதில் சொல்கிறாங்க, அவங்க முடிச்சிட்டாங்களே, நம்மளால் முடியலையே, நம்ம வந்து சரியில்லையா, நமக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த பதட்டத்தில் அந்த 3வது வந்து சுலபமாக கொடுத்தது கூட அவங்களால செய்ய முடியல. ஆனால் அது என்னன்றதை வந்து இப்போ சொன்ன பிறகு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களால தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் விஷயம், எனக்கு என்ன இந்த வார்த்தைன்ற டக்குன்னு புரிஞ்சு அதை வந்து அன்ஸ்கிரம்பிள் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம், நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலைகள் நம்மளை பாதிக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தியரியை பற்றி, இந்த லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸை பற்றி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1960களில் ஸ்டீவன் மேயா அண்ட் மார்டின் செலிக்மன் அப்படின்ற இருவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நாய்கள் வந்து ஒரு கேஜ் மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சு அவங்க வந்து வெளியாகிறதுக்கு முயற்சி பண்ணும்போதெல்லாம் ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி 1 தடவை 2 தடவை 3வது தடவை வந்து அந்த நாய்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வரதுக்கே பயப்படுங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஒரு தடவை நம்ம வந்து கஷ்டப்படுறோம், 2வது தடவை கஷ்டப்படுறோம், 3வது தடவை வந்து முயற்சி பண்ணுறதுக்கே இல்லை, எனக்கு இதுதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுறோம், ரைட்டா? இப்போது ஒரு மாணவர் வந்து மேத் பண்ணுறாரு, அந்த மேத்தில் ஒரு தடவை ஃபெயில் ஆகுறாரு, 2வது தடவை ஃபெயில் ஆகுறாரு, என்ன தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகுறாரு, செகண்ட் டைம் ஃபெயில் ஆகுறாரு. அப்போ உடனே என்ன ஆயிடுதுன்னா, மற்றவங்களும் அவ்வளோ நல்லா பண்ணாங்களே, நான் வந்து சரியாக பண்ணலையே, அப்போ எனக்கு மேத் வராது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த மேத் பாடத்தையே தள்ளி வைக்கிறதுக்கு அந்த கணிதத்தையே தள்ளி வச்சிடுறாங்க. இது உண்மையில் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சூழ்நிலையில் மட்டும்தான் அப்படின்றத நம்ம உணர்ந்தோன்னா இது என்னோட பிழை கிடையாது, என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொண்டு வந்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். அதுதான் அந்த ஆசிரியை செய்வாங்க பாருங்கள். இந்த கிளாஸில் 3வது வந்து 2 பேருக்குமே சுலபமானது தான், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க வந்து சால்வ் பண்ணாங்க. அவ்வளோ நேரம் உட்காந்து என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க உடனே சால்வ் பண்ணாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிஃபோர் ஐ கோ, பிக் பாஸ் பற்றி நேற்று நான் சொல்லியிருந்தேன். அதில் உங்களோட கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருந்தது. ஒரு சிலர் வந்து என் குற்றச்சாட்டெல்லாம் வச்சிங்க, நான் சொன்னனால தான் வந்து கமல்ஹாசனை வந்து நிகழ்ச்சியில் இருந்து தூக்குனாங்க அப்படின்றலாம் சொல்கிறீங்க. நான் தான் அது பூதாகரமாக்குனேன்னு. அவ்வளோ பவர்லாம் கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து எழுதியிருந்தாங்க, நீங்கள் வந்து முதல் வாரம் வந்து பிரதீப்பை வெளியாக்கணும்னு சொன்னீங்க, 2வது வாரம் வந்து ரெட் கார்டு கொடுத்ததுக்கு சண்டை பிடிச்சிங்க அப்படின்னு.
நான் வந்து சண்டை பிடிச்சதுன்றதை விட நான் என்ன எடுத்து சொன்னேன்னா, இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சியிலேருந்து வெளியாக்குறாங்கன்றது வந்து அஃப்கோர்ஸ் அவங்க விளையாடுற விதத்தை வச்சு ரெட் கார்டு இருந்து பயன்படுத்தக்கூடியது தான். ஆனால் இட் வாஸ் அ ஃபோல்ஸ் அலிகேஷன், ரைட்? அந்த அலிகேஷன் என்னன்னா, நீ வந்து பெண்களுக்கு ஆபத்தானவன் சொல்லி அவர் வெளியாக்குனதை வந்து தவறு அப்படின்றது தான் நான் வந்து அடிக்கோடிட்டு திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். பிகாஸ் 60 கேமராஸ் இருக்குதுங்க. ஒரு மாயாவியோட வலையில எல்லாரும் மாட்டி அந்த சுவாரஸ்யமே அந்த சீசன் 7 முடிஞ்சிருச்சு. பட் சீசன் 8 வந்து லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு இட். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த மாதிரி இந்த லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஹர்ட் மென்டாலிட்டி பற்றிலாம் பேசியிருக்கோம். ஒருத்தர் செஞ்சால் எல்லாருமே செய்கிறது, அல்ட்ரூயிசம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிரிங்கிங் இன் சம் psychological concepts into my analysis of Big Boss. பார்ப்போம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஐ வில் டாக் அபவுட் இட் as well. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.